அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு இந்த காணொலி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு காணொலி தான். அது என்ன காணொலி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே மாதிரி இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திருங்க. அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரி, இந்த 9ஆம் மாணவருக்கான அந்த காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16/12/2023 ட்ரஸ்ட் எக்ஸாம் ஒன்று நீங்கள் எழுதியிருப்பீங்க. இந்த ட்ரஸ்ட் எக்ஸாமோட தற்காலிக விடை குறிப்பு டிஜியுடைய கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் தளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நம்ம இப்போ நம்மளுடைய வலைதளத்தில் பதிவிட்டுருக்கிறோம். அந்த ஆன்சர் கீயை பார்க்க போகிறோம். அதுதான் இந்த காணொலி. நீங்கள் எத்தனை மார்க்கு ஸ்கோர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் இந்த விடைக்குறிப்பு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த விடைக்குறிப்பில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உரிய ஆதாரங்களோட 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அவங்க சொல்கிற மெயிலுக்கு நீங்கள் அனுப்பி விடணும். மறுபடியும் திருத்தி விடைக்குறிப்பு வெளியிடுவாங்க. இப்போ வெளியிட்டிருக்கிற விடைக்குறிப்பு நம்ம பார்த்துருப்போம். இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா மறுபடியும் அதை அப்லோட் பண்ணுவாங்க. அதை அப்போ பார்த்துருவோம். இப்போ வாங்க இன்னைக்கான அந்த விடைக்குறிப்பை போயிடலாம். ட்ரஸ்ட் எக்ஸாம் 16/12/2023 நடந்தது, சனிக்கிழமை. பாருங்க, அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை 6 ஊரக திறனாய்வு தேர்வு தற்காலிக விடைக்குறிப்பு. இத்தற்காலிக விடைக்குறிப்பில் ஏதேனும் மாற்றம் தெரிவிக்க விரும்பினால் 5/1/2024 dged@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உரிய ஆதாரத்துடன் அனுப்பி வைக்க அறிவுறுத்தப்படுகிறது. இதை கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கேட்டுக்கலாம். சரி, இதோட விடைக்குறிப்பு பார்த்துருவோம். இப்போ வரக்கூடிய இந்த என்எம்எஸ் எக்ஸாமுக்கும் இது பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதை எடுத்துச்சுக்கோங்க. பாருங்க, ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறது தான் உங்களுடைய ஆன்சர் கீ. மேக்ஸு இதோட ஆன்சர். 4வது கேள்விக்கு நோ ஆப்ஷன். அதனால எந்த விடை குறிப்பு நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தாலும் அதுக்கு மதிப்பெண் வழங்கிடுவாங்க. அது கீழே கொடுக்குறாங்க. வினா எண் 4ற்கு கொடுக்கப்பட்ட 4 மாற்று விடைகள் சரியான விடை இல்லாததால் அவ்வினாவிற்கு ஏதேனும் ஒரு மாற்று விடை நிலப்பட்டிருப்பின் அம்மாணவருக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படும். நீங்கள் அது ஷேர் பண்ணியிருந்தா மட்டும்தான் மார்க்கு, இல்லைன்னா இல்லை. இதோட ஆன்சர் கீயை தற்காலிக ஆன்சர் கீயை நான் நம்மளுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. எத்தனை பேர் எவ்வளோ மார்க் கரெக்டாக குறிச்சிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் வெளியே வரல. பாருங்க, 25 கேள்வி மேக்ஸ், அடுத்து 25 கேள்வி சயின்ஸ் வருது. பாருங்க, சயின்ஸில் எத்தனை மார்க்கு, அதே மாதிரி மேக்ஸில் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். 100 out of 100 யார் வாங்கிக்கிறீங்க பார்ப்போம். கேள்வி 4வது கேள்விக்கு மார்க்கு, அதனால இருக்குல்ல. மீதி கேள்விக்கான விடைக்குறிப்புகள் வைப்பங்க. அடுத்து பாருங்க, சோசியல் சயின்ஸில் 51 ஆரம்பிக்குது. இதோடைய கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ ரெண்டுமே நம்ம வலைதளத்தில் நான் போட்டுக்கிறேன். அதோட லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதோடைய டென்டேட்டிவ் கீயை 5/1 அப்புறம் நீங்கள் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா அனுப்ப முடியாது. 5/1 ஏதாவது சந்தேகம் இருந்தால் உரிய ஆதாரத்தோடு அனுப்பி வைங்க. அதே சமயத்தில் மறுபடியும் அந்த கீ ஆன்சர் வெளியிடுவாங்க. ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நேரடியாக ரிசல்ட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு மாற்றங்கள் இந்த விடைக்குறிப்பில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கான ஆதாரத்தோடு நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க.
கண்டிப்பாக மாற்றி கொடுப்பாங்க. அடுத்து பாருங்க மனத்திறன். மனத்திறனில் எத்தனை பேர் 76லேருந்து 84 வரைக்கும் டைரக்ஷன் கொஸ்டின்ஸ். இந்த மனத்திறனில் எத்தனை பேர் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க இருந்து கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். கமெண்ட் நம்ம ஆரம்பிக்கிறேன். மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னு பாருங்க. 100 கேள்வி. 100 out of 100 வந்து யார் வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு இல்லை எத்தனை மார்க் வாங்கிக்கிறத கமெண்ட்ஸ் போடுங்க. நம்ம ரிசல்ட்டை வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெற்றி நமதே. மேலும் உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களும் www.tamilvidai.com www.kalvividaiyal.com வலைதளத்தில் கிடைக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காலையில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதை வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.